வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் போகும் நிலையில் இருந்தாலும் தன் விசுவாசத்தை மறுக்காமல் நின்ற மனிதன் யார் தெரியுமா? அவர்தான் தூய புளோரியன். புளோரியன் கிபி 250ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் பிறந்தார். அவர் குழந்தை பருவம் பற்றி அதிக தகவல் இல்லை. ஆனால் அவர் வளர்ந்த பின் ரோமை அரசின் படை தளபதியாக உயர்ந்தார். அந்த காலத்தில் கிறிஸ்துவர்கள் மீது கொடுமை அதிகமாக இருந்தது. அரசன் டயோக்ளேசியன் கிறிஸ்துவர்களை கொல்ல உத்தரவிட்டான். அதற்காக ஆளுநர் அக்லோனஸ் நடவடிக்கை எடுத்தார். அனைத்து படை தளபதிகளும் கிறிஸ்துவர்களை கொல்ல தயாரானார்கள். ஆனால் புளோரியன் மட்டும் மறுத்தார். நான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன், என்னால் அவர்களை கொல்ல முடியாது என்றார். ஆனால் புளோரியன் சொன்னான், நீங்கள் என்னை எரித்தாலும் என் ஆன்மா கடவுளிடம் செல்லும். அக்லோனஸ் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். கிறிஸ்துவை மறுத்துவிடு, உயிரை காப்பாற்றிக் கொள் என்று. அவர் கொடுமையாக அடிக்கப்பட்டார். உடல் துன்புறுத்தப்பட்டது. ஆனால் அவர் விசுவாசத்தில் நிலைத்தார். இறுதியில் அவரை கயிற்றில் கட்டி ஆற்றில் வீசினார். 4 நாட்கள் கழித்து அவரது உடல் கரையில் வந்தது. வலேரியா என்ற பெண் அவரை மரியாதையுடன் அடக்கம் செய்தார். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, நம்மிடம் அந்த துணிவு இருக்கிறதா? புளோரியன் உயிரை இழந்தாலும் விசுவாசத்தை காப்பாற்றினார். ஆனால் நாமோ சிறிய பயத்திற்கே பின்வாங்குகிறோம். திருத்தூதர்கள் கூட சொன்னார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த துணிவுதான் நமக்கு தேவை. நண்பர்களே, தூய புளோரியன் போல பயமின்றி துணிவுடன் ஆண்டவர்களுக்கு சான்று பகர்வோம். அதன் மூலம் இறையருளை பெறுவோம். ஆமீன்.